பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே வரும். ஓகே, கம்பெனி இன்றைக்கி வந்து 16/8/2024க்கான இவங்க நிர்மல் கம்பெனி என்ன ட்ரான்னு பார்க்கலாம். நிர்மல் கம்பெனியில் 393 மக்களே, 393 நம்ம என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். நமக்கு நல்லா ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆல் போர்டு வைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரே நம்பர், சிங்கிள் நம்பர் தரேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவே ஒரு நம்பரே உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வச்சிங்களா ஒரு ஃபுல் வினிங் அண்டு ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணலாம், ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே மக்களே, போர்டு ரேசிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏ போர்டில் 1 அல்லது 2 நம்பர் நமக்கு அதிகபட்சமாக வர நம்பர்கள். பி போர்டுன்னு பார்த்தா 0 அல்லது 8 நம்ம கணக்கில் அதிகபட்சமாக வருது. சி போர்டுன்னு பார்த்தா 5 அல்லது மறுபடியும் 8 மாதிரி மக்களே. ஏ போர்டுன்னு பார்த்தா 1, 2, பி போர்டில் 0 அல்லது 8, சி போர்டில் 5 அல்லது 8 நம்பர் நம்ம கசிங்கில் அதிகபட்சமாக வர மாதிரி இருக்கிறது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கசிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய நம்பர்ஸை நான் மார்க் பண்ணுறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் சேனல் எடுத்துங்க. இந்த 2, 8, 0 இந்த 3 நம்பருமே அதிகபட்சமாக வர மாதிரி நம்பர்கள். கண்டிப்பாக இதில் 3மே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே, நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஏபிபிசி, ஏசி அண்டு ஆல் போர்டில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா தெரியும். ஓகே, பாக்ஸ் நம்பர் கொடுக்குறோம். பாக்ஸ் நம்பரில் ஒரு 2 நம்பர்ஸ் நான் தரேன். 208 அண்டு 108ங்கிற நம்பர் நமக்கு அதிகபட்சமாக ஒரு 80% ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம கணக்கில். 802 இந்த 3 நம்பருமே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நமக்கு 208 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாமல் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஏபிபிசின்னு பார்த்தா ஏபிபிசி என்னன்னா 20 அண்டு 10, 90 அண்டு 08. நம்ம 0 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் 0 போட்டிருக்கேன். 5 நம்பர் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். 80 அண்டு 70 மக்களே. 80 அண்டு 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 20, 10, 90, 08, 80, 70. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம ஆல் போர்டு பார்க்கலாம். அண்டு டெய்லி சார்ட் அண்டு வீக்லி சார்ட் மூலமாக நம்ம எடுத்திருக்கோம். 2 மெத்தட்லேயும் ஒரு நம்பர்ஸ் வருது. கண்டிப்பாக ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் அதான் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் கசிங்க நான் பார்க்கலாம். வாங்க எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம் மகளே. ஒரு 6 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 884 இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல் இருக்க 3 நம்பர்ஸ் பாருங்கள். 884. இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். 884 போட்டுக்கிறீங்க. இதில் ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 99ன்னு போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல் இருக்க நம்பர்ஸும் கடைசியாக இருக்கிற நம்பர்ஸும் தான் அதை அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 6 அல்லது 2 மக்களே. 6 அல்லது 2. 884 வச்சு எடுக்கல நமக்கு 6, 2 கிடச்சிச்சு. 6ங்க நம்பர் பாருங்கள். சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் ஆகியிருக்கு. சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். ஓகே, அடுத்தது வந்து 336 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன எடுக்குன்னு பார்க்கலாம். 336 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 99 போடுறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 1 அல்லது 8 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 1 அல்லது 8 மகளே பாருங்கள். 336 வச்சு அடிக்கல நமக்கு 1ங்க நம்பர் வரும். மறுபடியும் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிடுச்சு. சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 990 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 990 × 99 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 5. 3 அல்லது 5 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 3, 5 மகளே. 3, 5ன்னு சொல்லியிருந்தேன். 3ங்க நம்பர் பாருங்கள். சி போர்ட்லேயே பாஸ் ஆச்சு. நம்ம எடுத்த 3 டேஸாகவே நம்ம சி போர்டில் தான் பாஸ். ஃபஸ்ட்டு 6 பாஸ் ஆச்சு சி போர்டில். அடுத்து 1 சி போர்டில் தான் பாஸ் ஆச்சு. அடுத்து 3 சி போர்டில் தான் பாஸ் ஆச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்னாவது 389 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 389 ரொட்டேட் ஆப்ஷன் 99. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 5 அல்லது 4ங்க நம்பர் தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே,
889 கிடைச்சிக்கல 5 4ன்னு நமக்கு கிடச்சிச்சு. 4ங்க நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. மொதல் 3 நாள் சி போர்டு அண்ட் அடுத்தது பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஓகே, அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 853 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 853 × 99 போடுங்க. இது கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 9. 2 அல்லது 9 அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 2 9 கிடச்சிச்சு. 9 நம்பர் பாருங்கள், மறுபடியும் சி போர்டில் ஒரு அருமையான வின்னிங்காக கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 473 வச்சு அடுத்த நாளைக்கான ரிசல்ட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 473 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. இப்போ 99 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 4. 2 4 மகளே, 2 அல்லது 4 நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே நல்லா நோட் பண்ணிங்க. 2 அல்லது 4ங்கிறது கிடச்சிச்சு. அடுத்து வந்து நம்ம வீக்லி சார்ட் மெத்தடில் நம்ம ஆல் போர்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் இதுக்கும் அதுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். எது அதிகமாக வச்சம் வருதுனோ அது ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து நாளைக்கு ப்ளே பண்ண வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளே பார்த்துங்க, நிர்மல் கம்பெனி நாளைக்கு வீக்லி சார்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து முதல் நம்பர்ஸ். அதுலேயும் டெய்லி சார்ட்டில் 6 டேஸ் வச்சு எடுத்தோம். அடுத்தது வந்து வீக்லி சார்ட்டில் ஒரு 6 டேஸ் வச்சு எடுக்கலாம். 6 டேஸ் வச்சு எடுக்கல. முதல் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 501. இந்த 501 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 501 பார்த்துங்க. 501 மகளே 501 வச்சு நம்ம எப்படி எடுக்குன்னு பாருங்கள். மகளே 501 பெருக்கல் 8 போடுவீங்க. இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். எப்பயுமே கடைசியிலேருந்து ரெண்டாவது இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அது பவர் 5. இந்த நம்பர்ஸ் தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. பார்த்து நல்லா நோட் பண்ணிங்க. இது எல்லா நாளும் 6 டேஸ் எடுத்தோம். 6 டேஸும் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். 0 அல்லது 5 மகளே நம்ம 501 வச்சு எடுக்கையில் 0 அல்லது 5ன்னு கிடச்சிச்சு. நமக்கு 5ங்க நம்பர் பாருங்கள். ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங். ஓகே, அடுத்தது வந்து 517 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 517 பெருக்கல் 8 போடுகிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிற நம்பர்ஸ் நம்ம சொன்ன ரெண்டாவது நம்பர்ஸ் 3 அதுக்கு பவர் 8. 3 8 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மறுபடியும் நம்ம 3 8ன்னு கிடச்சிச்சு. 8 பாருங்கள், மறுபடியும் ஏ போர்ட்லேயே சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 8 பாருங்கள், ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங். ஓகே, அடுத்தது வந்து நம்ம 901 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 901 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. சரி மகளே, பெருக்கல் 8 போட்டுக்கிறீங்க. பெருக்கல் 8 போட்டிங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 அதுக்கு பவர் 5. 901 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 05 மகளே 901 வச்சு அடிக்கல நமக்கு 0 5ன்னு கிடச்சிச்சு. 0ங்க நம்பர் பாருங்கள். பி போர்டில் ஒரு அருமையான சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 954 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 954 பெருக்கல் 8 போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 3 அதுக்கு பவர் 8. 3 அல்லது 8 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே 3 8ன்னு கிடச்சிருக்கு. அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 3ங்க நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து 377 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். 377 பெருக்கல் 8 இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 அதுக்கு பவர் 6. 1 6 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மறுபடியும் நம்ம 377 வச்சு 1 6ன்னு கிடச்சிச்சு. 6ங்க நம்பர் பாருங்கள். ஏ போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கு பாருங்கள், ஏ போர்டில். ஓகே, அடுத்தது வந்து 884 வச்சு நாளைக்கு 16/8/2024 ஆல் போர்டு பார்க்கலாம். 884 பெருக்கல் 8 போடுகிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டராக கூடிய நம்பர்ஸ் 7 அதுக்கு பவர் 2 மகளே. 7 2 மகளே நம்ம வந்து வீக்லி சார்ட் மெத்தட் எடுக்கையில் நமக்கு வந்து 7 2ங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. நாளைக்கான ஆல் போர்டு வந்து
நம்ம டெய்லி சாட் மெத்தடில் வந்து என்ன கிடச்சிச்சின்னா 2 அல்லது 4ன்னு கிடச்சிச்சு. என்னோடய கணிப்பு பார்த்தா அதிகபட்சமாக 2லேயுமே 2ங்க நம்பர் வருது. அதனால் 2ங்க நம்பர் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். 2ங்க நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆல் போர்டில். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் மக்களே. நாளைக்கு நான் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2ங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியே கொடுக்கலாம். ஏன்னா 2ங்க நம்பர் அண்டு டெய்லி சாட்லேயே வருது, வீக்லி சாட்லேயே வருது. அதனால் 2ங்க கணக்கில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி விளாண்டுங்க. ஓகே, நாளைக்கான சிறப்பான காசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. நம்ம சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்டுக்கு. ஓகே, மீண்டும் நாளைக்கு சிறப்பான காசிங்களை பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாமல் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.